ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பலில் திரௌபதி முர்மு சாதனை பயணம், 2வது ஜனாதிபதி என்ற கௌரவம். INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல் முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பங்களுடன் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டதாகும். தற்போது இந்த நீர்மூழ்கி கப்பல் கர்நாடகாவில் உள்ள கார்வார் கடற்படை தளத்தில் ரோந்து பணிக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பலில் இன்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். அவருடன் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதியும் ஜனாதிபதியுடன் சென்றார். கடற்படை சீருடை அணிந்திருந்த ஜனாதிபதி முர்மு கடற்படை வீரர்களுக்கு கையசைத்துவிட்டு உற்சாகத்துடன் நீர்மூழ்கி கப்பலினுள் சென்று தனது முதலாவது நீர்மூழ்கி பயணத்தை மேற்கொண்டார். நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொள்ளும் 2வது இந்திய ஜனாதிபதி என்ற கௌரவம் திரௌபதி முர்முவுக்கு கிடைத்துள்ளது. நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த முதல் ஜனாதிபதி என்ற பெருமை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுக்கு உண்டு. 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி ஆந்திராவின் விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் அப்துல் கலாம் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்தார். ஜனாதிபதி முர்மு கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி ஹரியானாவில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்தார். அதற்கு முன் 2023இல் அசாமில் உள்ள தேஜ்பூர் விமான படைத்தளத்திலிருந்து சுகோய் 30 ரக போர் விமானத்தில் திரௌபதி முர்மு பயணம் செய்தார். அவருக்கு முன் முன்னாள் ஜனாதிபதிகள் அப்துல் கலாம், பிரதீபா பாட்டல் ஆகியோரும் சுகோய் 30 MKI போர் விமானத்தில் பயணம் செய்துள்ளனர். ஆனாலும் சுகோய், ரஃபேல் என 2 விமானங்களிலும் பயணம் செய்த முதல் ஜனாதிபதி என்ற சிறப்பை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். வாக்ஷீர் நீர்மூழ்கியின் சிறப்பு என்ன? INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கடந்த ஜனவரி மாதம்தான் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது. INS வாக்ஷீர் ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பலின் கடைசி தயாரிப்பாகும். பல அதிநவீன சாதனங்களை கொண்ட வாக்ஷீர் நீர்மூழ்கி எதிரிகளின் கண்களுக்கு புலப்படாமல் ரகசியமாக கண்காணிக்கும் திறன் படைத்தது. டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல் பலவிதமான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டது என கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலத்தில் இருந்து வரும் ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து செலுத்தப்படும் ஏவுகணைகளை வீழ்த்தும் விதமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி எதிரிகளின் கப்பல்களை தகர்க்கும் வகையிலும் இந்த நீர்மூழ்கியில் ஏவுகணைகளும் தயார் நிலையில் பொருத்தப்பட்டுள்ளன. எதிரிகளை பற்றிய ரகசிய தகவல்களை திரட்டும் வகையில் பல்வேறு சாதனங்களும் வாக்ஷீர் நீர்மூழ்கியில் உள்ளன. அது மட்டுமின்றி எதிர்காலத்தில் சூழலுக்கேற்ப சில மாற்றங்களை செய்யும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருப்பது இந்த நீர்மூழ்கியின் கூடுதல் சிறப்பு என கடற்படை அதிகாரிகள் கூறினர். தமிழ் கற்கும் ஹிந்தி மாணவர்கள் வட மாநிலங்களில் ஆர்வம் அதிகரிப்பு. இதுதான் பாரதம், மோடி மகிழ்ச்சி. பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மன் கி பாத் என்ற தலைப்பில் நாட்டு மக்களுடன் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார். இன்று 129வது மனதின் குரல் ஒலிபரப்பானது. அதில் பிரதமர் மோடி கூறியதாவது: பிஜி தீவு மக்கள் தமிழ் தினம் என்ற ஒன்றை உருவாக்கி விழா கொண்டாடுகின்றனர். நமது நாட்டிலும் தமிழ் மொழியை பரப்புவதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. என்னுடைய லோக்சபா தொகுதியில் உள்ள காசியில் காசி தமிழ் சங்கமத்தின் 4ஆம் ஆண்டு நிகழ்வுகள் சமீபத்தில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியை ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் தமிழில் பேசினர். இதற்காக காசியில் 50 பள்ளிகளில் தமிழ் கற்கலாம் என்ற மைய பொருளில் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட்டது. தமிழ் மொழி உலகின் மிகவும் பழமையான மொழி. தமிழ் இலக்கியம் மிகவும் வளமானது. காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டேன். இன்று இந்த தேசத்தின் பிற பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகள், இளைஞர்களிடம் தமிழ் மீதான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. இதுதான் தமிழ் மொழியின் பலம், இதுதான் பாரதத்தின் ஒற்றுமை என்று பிரதமர் மோடி கூறினார். அமைச்சர் ரகுபதிக்கு நாவடக்கம் தேவை. திருப்போரூரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பங்கேற்று பேசினார். அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்களை மத்திய அரசு 125 நாட்களாக உயர்த்தியுள்ளது. அதிமுக ஆட்சியில் அது 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றார். இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகிறார் 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி. இதே
திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று. உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இன்றைய தினம் நிறைவேற்றிருக்கின்றது. அது மட்டுமல்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். சம்பளத்தை உயர்த்தினாங்களாமா? சம்பளத்தை உயர்த்தாட்டியும் பரவாயில்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கூட முழுமையாக அந்த மக்களுக்கு கொடுக்காத அரசு விடியாதிமுக அரசாங்கம். ஆனால் அண்ணா திமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 நாளாக உயர்த்தப்படும். அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும். தடையில்லாமல் அவர்களுக்கு பணி வழங்கப்படும். இது அண்ணா திமுகவுடைய லட்சியம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அங்க ஒரு ரகுபதி ஒரு மந்திரி இருக்கார், வேஷ்டி மாத்தி கட்டிட்டு போய் அங்க அமைச்சர் இடம்பெற்றிருக்கார். வெக்கமான சூடு சுரணை இல்லாம அண்ணா திமுக அடையாளம் கொடுக்கப்பட்டது. அண்ணா திமுக தொண்டை நிர்வாகி இரவுகள் பாராம அவர்களுக்கு எம்எல்ஏ ஆவதற்கு உழைத்தார்கள். அதன் மூலமாக அம்மா அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு துரோகத்தின் வடிவமாக இருந்து திமுகவை தஞ்சமடைந்து பதவி சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற திரு ரகுபதி அவர்களே, நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. அன்றைக்கு ஒரு எட்டப்பன், இன்றைக்கு ஒரு ரகுபதி. ஆண்டவன் உன்னை மன்னிக்க மாட்டார். இங்கே அண்ணா திமுக உழைப்பால் உங்களை அடையாளம் காட்டப்பட்டது. அண்ணா திமுக கட்சியால் திரு ரகுபதி அடையாளம் காட்டப்பட்டார். அதனால நீ திமுகவில் அடைக்கலம் பெற்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறீங்க. நடப்பதை கூட்டி கழிச்சு பார்த்தா திமுக காங்கிரஸ் மோதல் வெடிக்குமா? பரபரப்பை பற்ற வைக்கும் அண்ணாமலை. இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் அதிக கடன் பெற்ற மாநிலமாக உள்ளது. பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் கூட 2வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தின் மக்கள் தொகை 8.5 கோடி. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தின் கடன் 9.55 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 25 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் கடன் தொகை 8.57 லட்சம் கோடி ரூபாய்தான். 2020-2021 நிதியாண்டு வரை தமிழகத்தின் கடன் தொகை உத்தரப்பிரதேசத்தை விட குறைவாகத்தான் இருந்தது. அந்த ஆண்டில் தமிழகத்தின் கடன் தொகை 5.68 லட்சம் கோடி ரூபாயாகவும் உத்தரப்பிரதேசத்தின் கடன் தொகை 6.03 லட்சம் கோடி ரூபாயாகவும் இருந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இலவச பஸ் பயண திட்டம், மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை உள்ளிட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் தமிழகத்தின் கடனும் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்தின் கடன் அதிகமாக உள்ளது என ராகுலுக்கு நெருக்கமான காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2010 உத்தரப்பிரதேசத்தின் கடன் தொகை தமிழகத்தின் கடனை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தது. இப்போது தமிழகத்தின் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாகிவிட்டது. தமிழகத்தின் நிதி நிலைமை தற்போது அபாய கட்டத்தில் உள்ளது என பிரவீன் சக்கரவர்த்தி கூறியது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தியின் பதிவை டேக் செய்து பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுகவை பொறுத்தவரை பொய் சொல்வதென்றால் சரளமாக வந்து கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக கோபாலபுரம் குடும்பத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. பொய் சொல்வதில் முனைவர் பட்டம் பெற்றது அந்த குடும்பம். இண்டி கூட்டணியை சேர்ந்த ஒரு தலைவர் தமிழகத்தின் கடன் பற்றிய புள்ளி விவரங்களை தெளிவாக புரிந்து கொண்டு திமுகவின் பொய் மூட்டைகளை வெளிப்படையாக அம்பலப்படுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது. வெறும் 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் கடன் சுமையை திமுக இரட்டிப்பாக்கிவிட்டது. ஆனால் நிதி பற்றாக்குறையை மூடி மறைப்பதற்காக இஷ்டத்துக்கு கடனை வாங்கிக் கொண்டும் தமிழகம் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவது போல கதைகளை கட்டவிழ்த்து விடுவதிலும் திமுக முனைப்பாக உள்ளது. ஆனாலும் இப்போதைய மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான்.
ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் திமுக இடையே வெளிப்படையாக நடந்த மோதலை போன்ற ஒரு சூழல்தான் மீண்டும் வருவது போல தெரிகிறது என அண்ணாமலை கூறியுள்ளார். விஜய் கூட்டணி போட்டாலும் திமுகவுக்கு கவலை இல்லை. அமைச்சர் ரகுபதி பேட்டி. தேர்தல் நேரத்தில் சீட்டுக்காக கூட்டணி கட்சிகள் குட்டையை குழப்பி விடுவது வழக்கம்தான் என அமைச்சர் ரகுபதி சொன்னார். 25% எதுவுமே செய்யல, 5% செஞ்சுட்டு அவங்களுடைய சாதனைன்னு சொல்லி விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. அதான் 5% செய்தவர் எடப்பாடி பழனிசாமி, 95% செய்தவங்க நாங்க தான். அது நாட்டு மக்களுக்கு தெரியும். எல்லாமே நாங்க அவங்க டெண்டர்களை விட்டுட்டு போனா கூட அந்த டெண்டருக்கெல்லாம் பணத்தை செட்டில் பண்ணி கட்டடத்தை கட்டி இன்றைக்கு எல்லாமே அது செயல்படுகின்ற வகையிலே செய்திருக்கின்றவர்கள் நாங்கள். பல கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டு கமிஷன் வாங்கி கொண்டு போனவர்கள் அவர்கள். ஆனால் அந்த டெண்டருக்கெல்லாம் வேலைகளை எல்லாம் பார்த்த அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு. மறந்து விடாதீங்க. பாஜக சந்திப்பதற்கு தயாராகிட்டாங்க. பணத்தை கொண்டு செட்டில் பண்ணிட்டாங்க. இது பணத்தை கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் செட்டில் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் 18 கோடி ரூபாய் இருக்கு. அதாவது அவருக்கு தான் தெரியும். ரயில்ல பணம் அனுப்பினாலும் தப்பிச்சுக்கிற வழியெல்லாம் அவருக்கு தான் தெரியும். எங்களுக்கு அந்த வழியெல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு டெல்லியில் எங்களுக்கு சப்போர்ட்டும் கிடையாது. அதனால நாங்கள் பணத்தை கொண்டு போய் வச்சு மாட்டிக்கவும் மாட்டோம், பணம் கொடுக்கவும் மாட்டோம். பணம் கொடுக்காமல் நாங்கள் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய எய்ம். அவங்க பணத்தை கொடுத்து தோக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய எண்ணம். கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வரணும்னு அழைப்பு விட்டுருந்தாங்க. இந்நிலையில தான் அந்த கரூர் சம்பவத்துல அவங்க கட்சி நிர்வாகிகளை சிபி அழைச்சிருக்கதை எப்படி பாக்குறோம்? எங்களுக்கு யார் யாரோட கூட்டணிக்கு அழைக்கிறாங்க, யார் யாரோட கூட்டணிக்கு அழைக்கல, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி, வலுவான. அன்புமணி ராமதாஸ் மெகா கூட்டணி அமைச்சு திமுக ஆட்சியை நாங்க வீழ்த்துவோம். அன்புமணி ராமதாஸை நம்பி யாராச்சும் அவங்க கட்சியில போகட்டும், அப்புறம் பேசுவோம். ஓபிஎஸ் கருத்து கேட்பு கூட்டத்தில் யாரோட கூட்டணி போலாங்கிற கருத்து கேட்பு கூட்டத்தில் திமுகவோட கூட்டணி போலான்னு சொல்லி அதிகம் பேர் சொல்லியிருக்கிறதா தகவல். அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. இது எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தால், பொதுவான ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தால், யாருடைய வழியிலும் குறுக்கிடாத ஆட்சியாக இது இருக்கின்ற காரணத்தால் எல்லோரும் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள். எனவே ஓபிஎஸ் கூட்டிய கூட்டத்தில் அவருடைய மாவட்ட செயலாளர் இந்த கருத்துக்களை கூறியிருக்கலாம். சார், அதை எங்களுடைய தலைவர் பார்த்துக் கொள்வார். அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் அவருடைய பழக்கம். நிச்சயமாக அரசு ஊழியர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற தலைவராகத்தான் எங்களுடைய தலைவர் இருப்பார். சென்னை பாஷையில நீங்க அறிக்கையில தனியா வந்தாலும் கூட்டணியோட வந்தாலும் சஸ்பென்ஸ் சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு. சஸ்பென்ஸா இருக்கும். தனியா கூட்டணியோட யார் தனியா வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, கூட்டணியோடு வந்தாலும் கவலை இல்லை. சஸ்பென்ஸை நாங்கள் உடைக்கவில்லை. அந்த சஸ்பென்ஸ் தொடரட்டும், யாராச்சும் போய் சேரட்டும், சேர்ந்தா கூட்டணியா வரட்டும், சேராட்டி தனியா வரட்டும். நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. எங்கள் தலைவர் தைரியமானவர், நாங்கள் தைரியமானவர். காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்த வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகிகள்லாம் தாவேக்காவோட கூட்டணி போறதுதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது குட்டையை குழப்பி விட்டு தேர்தல் நேரங்கள்ல குட்டையை குழப்பி விடுவது எங்கேயுமே வழக்கம்தான். சீட்டு அதிகமா கேட்கணும் என்பதற்காக சில டிமாண்டுகள் வைப்பது வழக்கம்தான். ஆனால் எதுவும் நடக்காது. கடந்த தேர்தலை போலவே எல்லாமே இருக்கும். ஆட்சியை திமுக பிடிக்கும். சார், பாமக கூட்டணி அன்புமணி பாஜக கூட்டணி போட போகணும்னு ஆசைப்படுறாரு, ராமதாஸ் திமுக கூட்டணி போட போகணும்னு ஆசைப்படுறாரு. இந்த 2 பேருக்கு பிரிவுல திமுக எதுவும் காய் நகர்த்தி நம்ம கூட்டணி நாங்க காய் நகர்த்த வேண்டியதே இல்லை. எங்களுக்கு எல்லாமே எது வர வேண்டியமோ அதெல்லாம் சேரும். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 4,42,000 பேர் விண்ணப்பம். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்து கடந்த 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இறந்தவர்கள் உள்பட 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதனால் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,41,00,000 5,43,00,000 குறைந்துள்ளது. தவறுதலாக நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க 1 மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி கடைசி நாளாகும்.
எஸ்ஐஆர் படிவத்தை சரியாக பூர்த்தி செய்யாத 10 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸும் அனுப்பி வருகிறது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாட்கள் சிறப்பு முகாமும் நடத்தப்பட்டு வருகிறது. இன்றுடன் 2 முகாம்கள் முடிந்துள்ள நிலையில் தற்போது வரை 4,42,070 பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி விண்ணப்பித்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை தெரிவித்து 4,741 பேர் மனு அளித்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் 2,56,000 பேர் விண்ணப்ப மனு அளித்துள்ளனர். RSSஐ புகழ்ந்த திக்விஜய் சிங், சசி தரூர் எம்பியும் ஆதரவு. காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் டெல்லியில் நேற்று நடந்தது. அதற்கு முன்னதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் சமூக வலைதளத்தில் பாஜக தலைவர்களின் பழைய படத்தை பதிவிட்டார். அதில் பாஜக மூத்த தலைவர் அத்வானி உள்பட சில மூத்த தலைவர்கள் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். அத்வானிக்கு முன் மோடி மற்றும் சிலர் அமர்ந்திருந்தனர். RSS மற்றும் பாஜகவின் கட்டமைப்பு வியக்க வைக்கிறது. மூத்த தலைவர்களின் காலடியில் எளிமையாக அமர்ந்திருக்கும் தொண்டர்கள் முதல்வராகவும் பிரதமராகவும் உருவாகிறார்கள். இதுதான் அந்த அமைப்பின் சக்தி. ஜெய் ஸ்ரீராம் என திக்விஜய் சிங் வியப்புடன் கருத்து பதிவிட்டிருந்தார். இது காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மாணிக்கம் தாக்கூர் எம்பி போன்றவர்கள் திக்விஜய் சிங்கை மறைமுகமாக விமர்சித்தனர். பாஜக நிர்வாகிகளோ திக்விஜய் சிங்கை பாராட்டினர். இந்நிலையில் திக்விஜய் சிங் தனது பதிவுக்கு விளக்கமளித்தார். நான் RSS சித்தாந்தத்தை எதிர்க்கிறேன். அது ஒரு பதிவு செய்யப்படாத அமைப்பு. ஆனால் அவர்கள் அமைப்பு திறனை பாராட்டுகிறேன். அடிப்படையில் காங்கிரசும் இயக்கமாக இருந்து வந்த கட்சி. அத்தகைய கட்சியில் வளர்ச்சிக்கும் இடம் இருக்க வேண்டும். அமைப்பை வலுவாக்க வேண்டும். காங்கிரஸ் இயக்கத்தை நாம் வாக்குகளாக மாற்றுவதில் நாம் பின்தங்கி விடுகிறோம் என்று திக்விஜய் சிங் கூறியிருந்தார். திக்விஜய் சிங் கருத்தை சசி தரூர் எம்பி வரவேற்றுள்ளார். நானும் காங்கிரஸ் அமைப்பு வலுப்பெற வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். அமைப்பில் ஒழுக்கம் இருக்க வேண்டும் என சசி தரூர் கூறியுள்ளார். பொய் சொல்வது பாகிஸ்தானின் DNA, கடைசியில் ஒப்புக்கொண்ட பாகிஸ்தான். காஷ்மீரின் பெஹல்காமில் சென்ற ஏப்ரல் 22 பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் டூரிஸ்டுகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தக்க பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த 9 பயங்கரவாத முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. மே 10 பாகிஸ்தானின் நூர்கான் விமானப்படை தளத்தை இந்தியா தாக்கியது. இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்கு கிலியை ஏற்படுத்தியது. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் அங்கிருந்து வெளியாகவில்லை. செயற்கைக்கோள் புகைப்படம் பாகிஸ்தானின் சேதங்களை தெளிவாக காட்சிப்படுத்தியிருந்தது. ஆனாலும் அவர்கள் இதை அப்போது மறுத்தனர். ஆனால் இன்று பேட்டியளித்த பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷார்தார் லேசான சேதம் என மழுப்பியிருக்கிறார். அவர் கூறியதாவது: ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமான தளத்தை இந்தியா குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்தியா பாகிஸ்தானை நோக்கி ட்ரோன்களை ஏவியது. 36 மணி நேரத்தில் 80 ஆளில்லா ட்ரோன்கள் அனுப்பப்பட்டன. 79 ட்ரோன்களை நாங்கள் இடைமறித்து தடுத்தோம். ஒரு ட்ரோன் மட்டுமே இராணுவ தளத்தை சேதப்படுத்தியது. மே 10 அதிகாலையில் நூர்கான் விமானப்படை தளத்தை தாக்கி இந்தியா தவறு செய்துவிட்டது என்றார். சிறிய பாதிப்புதான் ஏற்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் கூறியிருப்பதை இந்திய இராணுவத்தின் முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரல் தில்லான் கண்டித்திருக்கிறார். விமானப்படை தளங்கள் சேதமடைந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் அப்போதே வெளியானது. பொய் சொல்வது பாகிஸ்தானின் DNAவில் உள்ளது என கூறியுள்ளார்.